கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் இந்திய பேட்மிண்டன் தலைமை பயிற்சியாளர் கோபிச்சந்த் பயிற்சியால் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமியில் தேசிய மற்றும் உலக அளவில் ஜொலிக்கும் இளம் வீரர்கள். பேட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் வெளிப்படுத்தும் மாணவர்களை சாதனையாளர்களாக மேம்படுத்தும் நோக்கில் கோவை கொடிசியா சாலையில் செயல்படும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமி பேட்மிண்டன் ஜாம்பவான் கோபிச்சந்த் வழிகாட்டுதலின்படி பேட்மிண்டன் குருகுல் எனும் பயிற்சி பள்ளியுடன் சுமார் 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த ஒப்பந்தத்தால் தேசிய மற்றும் உலக அளவில் சிறப்பான விளைவுகள் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ராக்ஸ் பள்ளிக்கூடம் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் இந்த பள்ளியின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி, கோபிச்சந்த், பேட்மிண்டன் குருகுல் பயிற்சி பள்ளியின் நிறுவனர் சுப்ரியா தேவ்கன் மற்றும் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதா கலந்து கொண்டனர். தொடர்ந்து ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: சுமார் 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ராக்ஸ் பேட்மிண்டன் அகாடமி மற்றும் பேட்மிண்டன் குருகுல் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதனால் தற்போது வரை 40 மாணவர்கள் விளையாட்டு வீரருக்கான பயிற்சியையும் 100 மாணவர்கள் துவக்க நிலை முதல் இடைநிலை அளவில் பயிற்சியையும் பெற்று வருகின்றனர் என தெரிவித்தார். பேட்மிண்டன் குருகுல் கல்வியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் 7 முதல் 8 மாணவர்கள் தங்களது அகாடமியிலிருந்து ஜூனியர் மற்றும் சீனியர் நிலை போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்துள்ளனர். 8 முதல் 9 வீரர்கள் தேசிய மற்றும் ஆசிய அளவிலான 17 மற்றும் 19 வயதிற்கு கீழானவர்களுக்கான போட்டிகளில் முக்கிய இடங்களை பெற்றுள்ளனர் என தெரிவித்தார். இந்த அகாடமியில் இரட்டையர் பிரிவுக்கான பயிற்சி பெற்ற தஞ்சையைச் சேர்ந்த ஹரி மற்றும் ரூபன் எனும் வீரர்கள் இங்குள்ள தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதாவுடன் பயிற்சியை முடித்த பின்னர் பயிற்சியாளர் கோபிச்சந்திடம் ஹைதராபாத்தில் பயிற்சி பெற்று இப்போது உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தரவரிசை பட்டியலில் 45வது இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க. From the RAC Sports Arena, we are happy to have shared the partnership with Badminton Gurukul, headed by Dr. Pulela Gopichand and founded by Ms. Supriya Devgan. We have been in this partnership of Badminton Gurukul and RAC Sports Arena for the last 4 years, and we have seen commendable progress in our players. We have had our very own Hariharan and Ruben, who have been Mr. Mahendran's students and who have transited with the support of Gopi sir's sessions with them, and they are right now in Gopichand Academy, Hyderabad, and they are holding a world number ranking of 45 in men's doubles. So அவங்க வந்து எங்க கூட ஒரு 5-6 years train பண்ணாங்க, and they were much earlier, they were Mahendran students as well. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஒரு நேஷனல் ரேங்கிங் ஜெயிச்சதுக்கப்புறம் what future holds for them and பார்த்ததுக்கப்புறம் we sent them to Gopi sir's academy, and from there their growth, their journey has been commendable, and they are ranked 45 right now. So அது மாத்திரம் இல்ல, Hari, Ruben and Ardana have also won the national games of 24-25, and அதுக்கப்புறம் வர players அருள் முருகன், ஸ்வஸ்திக், நிறைய players இருக்காங்க. So we have players who are in the national circuit and also in the junior international circuit. So we are looking forward to a continued partnership with Badminton Gurukul, and under Gopi sir's mentorship, we are sure that we can enable a lot more champions who are interested in this field of badminton and sports. And we are also encouraging people to start pursuing their interest for badminton, and because we have the right infrastructure to take their skill to the next level. Since you're already associated for long years, and how different is this MOU at this moment? How different is it? So it's just a continued support, and we have seen a progress in the last 4 years. So we have had Mr. Gopi visiting us, and we have been in high excellence center as well. So it's just an extension of a MOU that's gone in.